என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு எப்போதும் சொன்னது என்னவென்றால், உறவுகளை மதித்து முக்கியத்துவத்தை கொடு என்று. அதே சமயத்தில் உறவுகளின் விதவிதமான உறவு முறைகள் பற்றி நீ நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். தீராத பிரச்சனைகளின் பிடியில் சிக்கி இருப்பதை நீ அறிந்தால் அதை அமைதியாகவும் நல்ல புரிதலுடனும் சரி செய்ய முயற்சி செய். இத்தகைய முயற்சி எடுத்தும் நீ சோர்வு அடைந்தால் எல்லாவற்றையும் விட்டுவிடு. எதிர்பார்ப்புகள், கோபம், வேதனை, மனக்கசப்பு இவற்றையெல்லாம் விட்டுவிடு. மன்னிச்சு மறந்து முன்னே செல். நீ செய்யாத தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்காதே. இவ்வாறாக நிகழ்வுகள் கர்மாவை சேர்ந்ததாகும். கர்மாவினால் ஏற்படும் வினைகள் நீ சரி செய்தால் உறவுகளின் தொடர்பு முடிந்துவிடும். அப்போதான் உன் ஆத்மா கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த பாடம் இவற்றை பற்றி இருக்கலாம். அதாவது, ஏற்றுக்கொள்ளுதல், உன்னை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள தேவையான சுயநேசம் போன்றவை. அதனால் எல்லாவற்றையும் விட்டு நிம்மதியாக இரு. இன்றைக்கு உன்னை நீ கண்ணாடியில் பார்த்து சிரி. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். ஆசீர்வாதங்களுடன் மகிழ்ச்சியாக இரு.